மரியாதைக்குரிய சேதுராமன் ஐயா அவருடைய கடந்த காலத்துல எவ்வளவு கொடுமையான நிலைகளை கடந்து வந்திருப்பார்ன்றத அவரோட பயணிச்சவங்களுக்கு தெரியும். அதோட பயணிச்சவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த நிலைப்பாடு தெரியாம ஒரு குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் வரத்தான் செய்யும். உங்க வீட்டுக்குள்ள மார்ட்டின் குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டு அடுத்த வீட்டுல பிரச்சனை நடக்கிறத வச்சுக்கிட்டு இங்க ஆதாயம் தேடுறதுக்கோ அரசியல் பண்றதுக்கோ ஒருபோதும் விட மாட்டான். நீங்க பிரச்சனைக்கு ஒரு பழமொழி உண்டு நம்ம மதுரை பகுதியில, கஞ்சி ஊத்த ஆள் வரனால அங்க கச்சை கட்ட ஆள் வந்துருவான். அதனால தயவு செய்து மார்ட்டின் குடும்பத்துக்காரர்களே உங்க பிரச்சனையை நீங்க சரி பண்ணுங்க. எங்க குடும்ப பிரச்சனை, எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, எங்களுக்குள்ள பிரச்சனை, எங்க ஐயாட்ட இருக்க பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கு தயாரா இருக்கோம். இதுல அரசியல் பண்றது, ஆதாயம் தேடுறது, இதுல நீங்க தூண்டி விட்டு பேசுறது, ஒருத்தர் எழுதி கொடுத்து பேசுற விஷயத்துக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டான். இது எங்களுக்கு ஒரு மூலஸ்தானம் மாதிரி. இது ஒரு மூலஸ்தானம் மட்டும் மூலக்காரு. இன்னைக்கு தேதி வரைக்கும் மற்ற மதுரையில மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு ஆஸ்பத்திரியில போய் மருத்துவ செலவுக்கான விஷயங்கள் கூடும்போது அதை பேசி அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புன்ற சிந்தனைக்கு சிந்திக்க முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் ஏழையா இருக்கலாம், கஷ்டப்படுற குடும்பமா இருக்கலாம், தொழிலாளர் இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கட்டும், ஒரு லேபரா இருக்கட்டும், ஐயா எங்களால் முடியாதுன்னா அதை சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி அங்க இருக்க அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கவங்களோ எளி சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைய நீங்க ஏதோ மறைமுகமாகவோ உங்க கற்பனையாகவோ ஏதோ வச்சுக்கிட்டு இந்த மருத்துவமனைக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி, மார்ட்டின் ஜார்லஸ் அவர்களே உங்க விளையாட்டு சித்து விளையாட்டெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. இனிமேலுக்கு இந்த தமிழகத்துல இதை வச்சு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணுன்றதை விட நீங்க ஏற்கின்ற பொறுப்பேற்றிருக்கிற மக்கள் பிரதிநிதித்துவத்துல மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு, அடிப்படை பிரச்சனை இருக்கு, அத்தியாவசிய பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். இதுல நீங்க தலையிட்டீங்கன்னா இந்த பகுதியில நடமாட்டம் என்பது ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எங்களை தயார்படுத்த நிலைக்கு நீங்க உருவாயிராதீங்க. இது ஏதோ வார்த்தைக்கு பேசுறதோ சோசியல் மீடியால பேசுறதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நாங்க சொல்லிலும் செயல் வலியது என்பதை உணர்ந்தவர்கள், வரலாற்றை படித்து வந்தவர்கள் அல்ல. நாங்களாம் வரலாறை படிச்சுட்டு வந்தவங்க, அதை படிச்சுட்டு வாங்க. அதனால தயவு செய்து எங்க குடும்ப பிரச்சனை தலையிடாதீங்க. உங்க பிரச்சனைக்கு ஏதாவது உங்க குடும்ப பிரச்சனைனா நாங்க தீர்த்து வைக்கிறதுக்கு பல தீர்ப்பு சொன்ன வழிமுறை வந்தவங்க. இன்னைக்கு கோர்ட்டு ஜட்ஜுன்றதுக்கு முன்னாடியே பல சட்ட தீர்ப்புகளை எங்களுடைய வழிமுறை வந்த பஞ்சாயத்து தீர்ப்புகளை பார்த்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தீர்ப்புகளா இருக்கு. உலகத்திலே பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே இனக்குழு இந்த தேவர் என்பதை வரலாற்றை படிச்சுட்டு வாங்க. அதனால உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. எங்களுக்கு அதை விட வேலையை உருவாக்குற சூழ்நிலையை உருவாக்காதீங்க. மார்ட்டின் குடும்பமே இந்த பக்கம் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நாங்க உங்க விஷயத்தை இன்னைக்கோட சரி, இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவிலோ அறிக்கையாகவோ புகார் மனுவோ கொடுக்கிற வேலையை முற்றுப்புள்ளியா வச்சுங்க. நீங்க ஏற்றிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிக்கான பிரச்சனைக்கான விஷயங்களை ஆரம்ப புள்ளியுமே எடுங்க. நன்றி.